இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம். அதிலே 14வது வசனத்தை நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்போம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை உனக்கு சொல்லுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இப்பொழுது பாருங்க, இத்தாலியா பட்டணத்திலே 100க்கு அதிபதியாய் இருக்கும் கொர்னேலியு என்ற ஒரு மனிதன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் தேவ பக்தி உள்ளவர்கள், தேவனுக்கு பயந்து நடப்பவர்கள், மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த கொர்னேலியு வீட்டிலே பாருங்க, அங்கே சேவகம் பண்ணுகிறவர்கள், அதாவது அவனுக்கு சேவகம் பண்ணுகிறவர்கள், அவர்கள் எல்லோரும் கூட இந்த கொர்னேலியுவை ஒரு நீதிமான் என்றும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்றும் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யூத ஜனங்களும் கூட அவரை நல்லவர் என்று சாட்சி கொடுத்து வந்ததை அறியக்கூடியதாக இருக்கிறது. அருமையான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்தார். ஆனால் நாங்கள் அதை குறித்து வாசித்து தியானித்து பார்க்கும் பொழுது அவர் மறுபடியும் பிறக்கும் அந்த அனுபவத்துக்கு அவர் வரவில்லை. ஆனால் இஸ்ரவேலின் தேவனை நேசித்தார். சொல்ல போனால் அவர் சத்தியத்தின்படி அவர் தேவனுக்கு தூரமாய் இருந்தார். அவர் நெருங்கி இருந்தார் என்று சொல்லி நாங்கள் அறிந்தாலும் உண்மையிலேயே அவர் தூரமாய் இருந்தார். இன்றும் அப்படியான மனிதரை நாங்கள் காணுகிறோம். அவர்கள் ஒரு வகையில் புறமதத்தவர்களாய் இருப்பார்கள். புறமதத்தவர்களும் எத்தனையோ பேர் ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறவர்களாக, அவரை அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். பின்னர் புறமதத்தவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு பகுதியினர் பாருங்க, பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் இருப்பார்கள். அதாவது கத்தோலிக்கர், புரொட்டஸ்டாந்து, ஆங்கிலிக்கன், சிஎஸ்ஐ, இப்படி என்றெல்லாம் பலவிதமான பிரிவுகள் இருக்கின்றன. பலதரப்பட்ட ஒரு அமைப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. இவர்கள் கர்த்தர் இயேசுவிலே மிகுந்த பக்தி உடையவர்களாகவும் தேவ பயம் உடையவர்களாகவும், இன்னும் ஏழைகள் மேல் இறங்கி தான தர்மங்கள் செய்கிறவர்களாகவும், இன்னும் நல்ல சுபாவம் உடையவர்களாகவும், மனுஷர் மத்தியிலே நற்பெயர் பெற்றவர்களாகவும் காணப்படுவார்கள். அது மறுப்பதற்கு இல்லை.
இன்னும் சொல்ல போனால் அருமையானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிற மறுபடியும் பிறந்த சபை அவர்களை காட்டிலும் மிகுந்த நற்சாட்சியுடையவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். அவர்களுடைய ஆராதனை முறைகளையும் அவர்களுடைய ஜெப ஜீவியங்களையும் தேவனை ஆராதித்து தேவனை பாடி துதிப்பதையும் பார்க்கும் பொழுது மிகவும் அவர்கள் மிகவும் ஒரு பக்தியோடு ஒரு தேவனுக்கு பயந்து அவர்கள் செய்வது போல நாங்கள் காணுகின்றோம். லூக்கா சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்திலே இன்னும் ஒரு 100க்கு அதிபதியை நாங்கள் காணுகிறோம். அவனும் ஜூத மக்களுக்கு ஒரு ஜெப ஆலயத்தையே கட்டி கொடுத்தான் என்று சாட்சி இருக்கின்றது. அந்த மக்களை நேசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் மத்தியில் ஒரு நற்சாட்சியுடையவனாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் இயேசுவின் மேல் நல்ல விசுவாசமும் வைத்திருந்தான் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். வசனம் 9 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒரு சந்தர்ப்பத்திலே அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆச்சரியப்பட்டு தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி தம்மை பின்பற்றி வருகின்ற திரளான ஜனங்களை பார்த்து சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம். இது இப்படி இருக்க மீண்டும் இந்த 100க்கு அதிபதியாகிய இந்த கொர்நேலியுவின் பகுதிக்கு நாங்கள் வருவோம். இவனுடைய ஜெபங்களும் தான தருமங்களும் தேவனாலே கேட்கப்படுகிறது. ஆனாலும் அவன் பேரிலே தேவனுக்கு ஒரு குறை உண்டு. ஒரு குறையை காணக்கூடிய இருக்கிறது. ஆனால் அது அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவன் பார்க்கிறார். இப்படிப்பட்ட 100க்கு அதிபதிகள் இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, 100க்கு அதிபதிகள் என்று சொல்லும் பொழுது அதாவது அவரை போன்ற ஒரு சுபாவம் உடையவர்களை நாங்கள் இன்றைக்கு காணுகிறோம். அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் உலகத்திலே சன்மார்க்கராக காணப்படுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சன்மார்க்கர், உலகம் அவர்களை போற்றுகிறது. உலக மக்கள் அவர்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறார்கள். சன்மார்க்கராய் இருக்கிறார்கள். இவர்களை குறித்து தேவனுக்கு ஒரு குறை உண்டு. அதாவது இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காணாதவர்களாக இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கலாம் அல்லவா? ஆம், இது சத்தியம். அப்படியாயின் பாருங்க, அவர் தேவனுடைய ராஜ்யத்தையே அவர்கள் காணாதவர்களாக இருப்பார்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் எப்படி அவர்கள் பிரவேசிக்க முடியும்? சிந்தித்து பாருங்க. காணவே இல்லை என்றால் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? இது நமக்கு ஒரு ஆச்சரியமாயிருக்கிறது அல்லவா? காணாத ஒன்றுக்குள்ளே எப்படி பிரவேசிக்க முடியும்? இது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம்தான். ஆனாலும் அந்த சன்மார்க்கர் அதை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. இந்த உலகத்திலே ஒருவர் சன்மார்க்கமாய் வாழுவதினாலே, சன்மார்க்கமாய் வாழுகிறதினாலே பரலோக ராஜ்யத்தை சென்றடையலாம் என்று சொல்லி நினைப்பது மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளில் ஒன்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி பைபிளிலே, பரிசுத்த பைபிளிலே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எசேக்கியேலிலே 21ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்க. உன்னில்
சன்மார்க்கரையும் துன்மார்க்கரையும் சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். என்னப்பா இது பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. துன்மார்க்கரையும் சங்காரம் பண்ணுவாராம், சன்மார்க்கரையும் சங்காரம் பண்ணுவாராம். துன்மார்க்கர் ஒரு நாள் சங்காரம் பண்ணப்படுவது நியாயம்தான். ஆனால் சன்மார்க்கனை சங்காரம் பண்ணுவது நியாயமா என்று இன்றைக்கு சிலர் உங்களுடைய உள்ளத்திலே சிந்திக்கலாம். ஆம், தேவனுடைய பார்வையிலே இந்த சன்மார்க்கரும் ஒன்றுதான், துன்மார்க்கரும் ஒன்றுதான். அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அந்த சத்தம் எங்கும் அருமையானவர்களே இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தர் இயேசு தமது பெயரிலே ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்துக்கு வந்தாரா? இல்லையே. நீங்கள் சிந்தித்து பாருங்க. ஏதோ ஒரு மதத்தை தன் பேரிலே உருவாக்க வேண்டும் என்று வந்தாரா? இல்லையே. இன்றைக்கு கத்தோலிக்க மதம், புரட்டஸ்டாண்ட் மதம், இன்றைக்கு ஏராளமான மதங்கள் இருக்கின்றது. இந்த மதங்களை எல்லாம் இயேசு உருவாக்கினாரா அல்லது அதற்காகத்தான் வந்தாரா? இல்லை. அருமையானவர்களே, என்ன சொல்லுகிறார்? நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று நம்முடைய கர்த்தர் இயேசு சொல்லுவதை நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நீங்கள் காண முடியும். இன்று சன்மார்க்கராய் வாழ்ந்து கொண்டு மனுஷருக்கு இன்றைக்கு செம்மையாக தோன்றுகிற வழியிலே நிற்பவர்கள் தாங்கள் நீதிமான்கள் என்று திருப்தி அடைகிறார்கள். இன்றைக்கு அருமையானவர்களே, ஒன்றை இந்த இடத்திலே சொல்லிவிட்டு செல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தனி ஊழியம் என்று சொல்லுகிற இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த செம்மையான வழியிலே தான் நிற்கிறார்கள். அவர்கள் தாங்கள் நீதிமான்கள் என்று திருப்தி அடைகிறார்கள். அவர்கள் தாங்கள் தனி ஊழியம் என்று சொல்லி பிரபலியமாயிருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே சன்மார்க்கராய் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று சொல்லி அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். சன்மார்க்கர். இங்கே அந்த 100க்கு அதிபதியாகிய இந்த பட்டாள தலைவனும் ஒரு சன்மார்க்கன் என்பதை மறுக்க முடியாது. ஒரு சன்மார்க்கனாய் வாழ்ந்தான் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அவனுக்கு தான் எந்த நிலையிலே இருக்கிறேன் என்று அவனுக்கு தெரியாது. அருமையானவர்கள், ஆனால் இன்றைக்கு சன்மார்க்கர், இன்றைக்கு இவ்விதமான மத அமைப்புகள், பாரம்பரிய மத அமைப்புகள், இன்னுமாக தனி ஊழியம் என்று செல்கின்ற எத்தனையோ சன்மார்க்கர் அவரிடத்திலே தேவனுடைய வார்த்தையை சொல்லி பாருங்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? எதிர்த்து நிற்பார்கள். எங்களுக்கா நீர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். ஆனால் இந்த கொர்நேலியு என்ற இந்த சன்மார்க்கனுக்கு அவ்விதமாக எதுவும் தெரியாது. ஆனால் அவன் உண்மையிலேயே பக்தி இருந்தது அவனிலே. தேவனுடைய பார்வையிலே அவன் பக்தி உள்ளவனாயிருந்தான். ஏனென்றால் இந்த பக்தியற்றவர்கள் சத்தியத்தை அறிய விரும்ப மாட்டார்கள். ஆனால் தங்களை பக்தி உள்ளவர்களாக காண்பிப்பார்கள். இந்த கொர்நேலியுவை பாருங்கள், அவன் மிகுந்த பக்தி உள்ளவனாக தேவன் காண்கின்றார். ஆகவேதான் அவனுடைய ஜெபம், தான தர்மம் எல்லாமே தேவனுடைய சமூகத்திலே போயிருந்தது. ஆனால் ஒரு குறையொன்று தேவனிடத்திலே இருந்தது அவனை குறித்து. ஆனால்
வேதத்திலே பார்க்கிறோம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சங்கீதம் 4வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாங்கள் காண முடியும். ஆகவேதான் இந்த கொர்நேலியும் அவன் வீட்டாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தைக்கு தூரமாயிருக்கிறார்களே, அப்படி ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று அறியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி தேவன் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு என்ன செய்கிறார்? தேவன் செயல்பட வழிகிடுகின்றார். ஏன் தெரியுமா? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இதற்காகத்தான் தேவன் என்ன செய்கிறார்? அவன் ரட்சிப்பு அடைவதற்கு ஏற்ற வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லும்படிக்கு பேதுருவை அனுப்ப ஒரு தூதனிடத்திலே செய்தி கொடுத்து அனுப்பினார். தேவனுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் கொர்நேலியு தன்னை கீழ்ப்படுத்தினான். பாருங்க, கீழ்ப்படுத்தினான். இதனால் அவனும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானமும் பெற்றுக் கொண்டார்கள் என்று காணுகிறோம். அருமையானவர்களே, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ அமைப்பை கொண்ட ஒருவரிடத்திலே போய் சொல்லி பாருங்க, அவர்கள் நம்மை எதிர்ப்பார்கள். உண்மையாக எல்லாரும் என்று சொல்லவில்லை, ஆனால் உண்மையிலேயே அவர்கள் பக்தியாயிருப்பார்கள் என்றால் சொல்லுவதை செவிமடுத்து அதற்கு கீழ்ப்படிவார்கள். ஆம் அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இவ்விதமாக நீங்கள் ஒவ்வொரு வகையிலும் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது நீங்கள் உங்களை கீழ்ப்படுத்தினீங்களே, அதனால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்னாகவே இதன் மூலமாக பாருங்க, இன்றைக்கு அந்த கொர்நேலியு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் தகுதியையே அங்கு பெற்றுவிட்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே 37 நீங்கள் கவனியுங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த வார்த்தைகளை பிரசங்கித்த பொழுது, எங்கே அந்த அவர் பிரசங்கித்த பொழுது அதை கேட்ட ஜனங்கள் பாருங்க, தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி குத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். குத்தப்பட்டார்கள், அதாவது சொல்ல போனால் இன்னும் தாங்கள் பாவிகள் என்று உணர்த்தப்பட்டார்கள். அவ்விதமாக உணர்த்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்த்தீர்களா? அதாவது தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் அருமையானவர்களே, தேவன் சந்திக்கும் பொழுது அவர்கள் அதுக்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலிப்பு என்ற அந்த சீசனுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான செய்தியை கேட்ட அந்த கந்தாகே ராணியினுடைய மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று சொல்லி கேட்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தீர்களா? அந்த வார்த்தைகளை எதிர்த்து நிற்கவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சிறைச்சாலைக்காரன் பவுல், சீலா இவர்களின் முன்பாக விழுந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பதை பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனியுங்க. பணக்கார வாலிபன் ஒருவன் ஓடி வந்து
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழந்தாளிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். கவனிங்க அருமையானவர்களே, இவ்விதமாக எத்தனையோ சாட்சிகள் உண்டு. ஏன் நம்முடைய வாழ்க்கையே அந்த சாட்சிகளாக இருக்கலாம் அல்லவா? இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் ஆசாரியராய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் பல இடங்களில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு ஆசாரியர் என்று சிலர் தங்களுடைய ஒரு வர்க்கமாக தாங்கள் ஒரு ஆசாரியர்கள், சபையில் தலைவர்கள், நாங்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லி பெருமிதம் அடைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது தவறு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஆசாரியராயிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய தூதர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஜனங்கள் உங்களுடைய வாயிலே கர்த்தரின் வேதத்தை தேடுவார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படித்தான் மல்கியாவிலே 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருடைய வாயிலும் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாயிலும் ஜனங்கள் கர்த்தரின் வேதத்தை தேடுவார்கள். ஆகவே ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்ல நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும்? இதுதான் தேவனுடைய சித்தம். இதுதான் தேவன் மனுக்குலத்திலே எதிர்பார்த்திருப்பது. பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தால் ஒருவன் தான் பாவி என்று சொல்லி ஒரு உணர்வடைகிறான். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேளாதவன் அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாதவன் அல்லது வாதாடி கொண்டிருக்கிறவன் தான் பாவி என்பதை உணரவே மாட்டான். அருமையானவர்களே, ஒருவன் தனது சரீரம் அழுக்காய் இருக்கிறதை நீ அறியும் போதுதான் என்ன செய்வான்? தான் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் சிந்திப்பான், செயல்படுவான். இன்றைக்கு ஊத்தியா இருக்கிறது, நாம் போயிட்டு முழுக வேணும், குளிக்க வேணும் என்று சொல்லி அவன் செயல்படுவான். அப்படித்தான் ஒருவன் தான் பாவி என்று உணர்வடையும் போதுதான் தான் சுத்தமாக வேண்டும் என்று அவன் நினைப்பான். அப்பொழுதுதான் நான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும், நான் நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பான். அல்லது போனால் என்ன செய்வான்? வாதாடுவான். அல்லது சொல்வான், இதை குறித்து எனக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லி சொல்லுவான். அல்லது சொல்லுவான், நீர் என்னை விட நீர் கணக்க படிச்ச நீரோ, நீர் சொல்றதை நான் கேட்க முடியாது என்று சொல்லுவான். இதோடு நிப்பாட்டும் என்று சொல்லி சொல்லுவான். இப்படியெல்லாம் பலர் இருக்கிறார்கள். நாம் முன்னர் கத்தோலிக்க மதத்திலே இருந்தபோது இயேசுவை பெற்ற மரியாள், அதாவது மாதா என்று அவர்கள் சொல்லுவார்கள். அது வேதத்திலே இல்லை, ஆனால் மாதா என்று சொல்லுவார்கள். அவ பாவம் இல்லாமல் பிறந்தவ என்று சொல்லி நமக்கு கற்பித்து தந்தார்கள். அப்படித்தான் நாம் கற்றுக்கொண்டோம். இது தெய்வ நிந்தனை என்பதுதான் பின்பு நாங்கள் சத்தியத்தின் மூலமாக விடுதலையான பிற்பாடு அறிந்து கொண்டோம். இது தெய்வ நிந்தனை. இயேசு ஒருவரே பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே பிறந்தவர். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, மாதா என்று அவர்களால் அழைக்கப்படும் மரியாள் ஒரு மானிட பிறவி. ஆகவே அவளும் பாவிதான். ஆகவே இயேசுவை அவள் பெற்ற பொழுது, அருமையானவர்களே, அவள் பெறுவதற்கு அவளுடைய கற்பம் தேவையாயிருந்ததே தவிர தேவனுக்கு அவள் கன்னியாய் இருக்கும் பொழுது, கன்னி என்ற ஸ்தானத்தில், அதாவது அவள் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாலும் கணவன் மனைவி என்ற உரிமை இருந்தாலும் அவர் கூடி வரும் முன்னே இயேசு அவருடைய கற்பத்திலே கற்பம் தரிக்க அங்கே அவள்
விட்டு கொடுத்தாள். ஆகவே அவள் பரிசுத்தவாட்டி என்று அல்ல, அவளும் ஒரு பாவி. அவ்வளவுதான். பின்ன அதனாலே தான் கவனிங்க, அவள் பாவி என்ற அவள் பாவி என்று நான் பாவி என்றுதான் ஒருவேளை மரியாள் எப்பொழுதும் தன்னை தாழ்த்தி இருந்தாள். ஆனால் இப்போ உள்ள மனுஷர்கள் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவவை பாவம் இல்லாத கன்னிகை, பாவம் இல்லாமல் உட்பவித்தாள் என்றெல்லாம் கற்பனை கதைகளை சொல்லுகிறார்களே தவிர மரியாள் அப்படி சொல்ல இல்லை. அவள் சாதாரண மனுஷி. பின்ன அவள் இயேசுவை பெற்ற பொழுது நியாய பிரமாணத்தின்படி பாவ நிவாரண பலி செலுத்த மரியாள் என்ன செய்தாள், அங்கே தேவாலயம் சென்றதை லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் லேவிய ராகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் நீங்கள் சேர்த்து நீங்கள் வாசித்து பாருங்கள், சத்தியத்தை அறிய முடியும். பாவத்துக்கு பாவ நிவாரண பலியோடு அவள் அங்கே தேவாலயத்துக்கு செல்வதை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே தனக்கு ஒரு இரட்சகர் இருப்பதை மரியாள் கூறியிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்? அவள் பாவி, உண்மைதான். தனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அடுத்ததாக பாருங்க, சில சாட்சியாக சில காரியங்களை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் இந்த மூட நம்பிக்கைகளில் இருந்து வெளியேற வேண்டும். பரலோக ராஜ்யத்தை காணாதவர்களாய் இருந்துவிடக்கூடாது. அடுத்ததாக பாருங்கள், உலக கத்தோலிக்க மத தலைவராக உள்ள போப், நீங்கள் யாரும் அறியாதவர்கள் இல்லை. அவர் பாவம் செய்யாத வரம் பெற்றவர் என்ற பொய் உபதேசத்தை நமக்கு கற்பித்து தந்தாங்க. அதை குறித்து, அந்த போப்பை குறித்து பாடல் கூட நாங்கள் பாடும்படி பாடசாலையிலே நாங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதாவது வலுவா வரம் அவருடைய துணை என்று சொல்லி, அவர் பாவத்திலே விழமாட்டார் என்று எங்களை பாட வைப்பார்கள். அருமையானவர்களே, சரி, இன்னொரு வகையிலே அவருடைய வழிக்கு நிற்கிறோம் என்று வைப்போமே. உண்மையிலேயே அவர் பாவம் செய்யாத வரம் பெற்றவர் என்று வைத்துக் கொள்ளுவோமே. ஆனாலும் அவர் பாவத்தில் பிறந்ததால் அந்த போப்பும் பாவியாத்தான் இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பின்ன கர்த்தரின் வேதம் ரோமரிலே 3ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்திலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று காணுகிறோம். இப்படி இருக்க எந்த வகையிலே மரியாளோ போப்போ பாவமற்றவர்கள், பாவம் செய்யாதவர்கள்? சிந்தித்து பாருங்க. அப்படி என்றால் அருமையானவர்களே, பாருங்கள், இவ்விதமாக போதிப்பவர்கள் தேவனுக்கு எதிராளிகளாய் இருக்கிறார்கள். பின்னாகவே தேவனுக்கு எதிரான இவ்விதமான மதங்களை விட்டு அருமையால் வெளியேறுங்கள். மதம் என்பது அப்படித்தான், எந்த மதமும் சரி, அங்கே தேவன் இல்லை. நாம் வெளியேறி இயேசுவை பின்பற்றவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவன் பாவம் செய்ததினால் அல்ல, பாவத்தில் பிறந்ததினாலே அவன் பாவியாயிருக்கிறான் என்று அறியுங்க. இதையே நாம் ஜென்ம பாவம் என்று சொல்லுகிறோம். பாவத்தின் வழியாக ஜென்ம பாவம். ஆகவே பாவத்திலே பிறந்த மனுக்குலம் தேவ ராஜ்யத்தை காணாமல் தேவன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இது மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு நிலை. இன்றைக்கு குழந்தை ஒன்று இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது ஜென்ம பாவத்திலே பிறக்கிறது. இதை குழந்தை ஞான ஸ்நானம் என்று ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லவா?
இந்த குழந்தை ஞானஸ்நானம் என்ற ஒன்றை இந்த உருவாக்கி அந்த பாவத்தை போக்கிவிடலாம் என்று சொல்லி இன்றைக்கு போதிக்கிறார்கள். இது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற பலி, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற பலி. இது மரண வழி. மதங்கள் என்ற போர்வையிலே மரண வழிகள் சென்று அந்த மரண வழியிலே சென்று முடிவில் நித்திய நரக அக்கினியில் பங்கு கொள்ளும் மனிதனின் நிர்பந்தமான நிலையிலே இருந்து இந்த மனிதனை மீட்டுக் கொள்ளத்தான் தேவ அன்பு இயேசு என்ற நாமத்தினால் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற அந்த நியதி ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த நியதியின்படி மனுக்குல மீட்புக்காக பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டுமல்லவா? ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை பாடுகளின் மரணம் மூலமாக, பாடுகள் மரணத்தின் மூலமாக மனுக்குலத்துக்காக, அதாவது நமக்காக அருமையானவர்களே, அவர் பாவ நிவாரண பலியாக தம்மை தாமே அவர் சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகவே எந்த ஒரு மனிதனும் தனக்கு செம்மையாய் தோன்றுகிற பலியை விட்டு நானே வழி என்ற இயேசுவின் வழியிலே வந்து தான் பாவி என்பதை உணர்ந்து மெய்யான மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை கேட்டு நிற்கும் பொழுது அருமையானவர்களே, அவனுடைய ஜென்ம பாவமும் அதுவரைக்கும் செய்து வந்த அனைத்து பாவங்களும் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாயிலும் ஜனங்கள் வேதத்தை தேடுவார்கள். ஆகவே நீங்கள் அவர்களுக்கும் இவ்விதமாக சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இப்பொழுது பாருங்க, அவனுடைய இரட்சகர் இப்பொழுது இயேசுவே. எப்படி மன்னிக்கப்பட்டுட்டது? இப்பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டு இப்பொழுது அவனுடைய இயேசு, அவனுடைய இரட்சகர் இயேசு, மதம் அல்ல. இயேசு ஒருவர் தான் இனி அவனுக்கு இரட்சகர். இன்றைக்கு பல புனிதர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறது. மதங்களால் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்கள் புனிதர்கள். எப்படி புனிதர்கள்? எல்லோரும் பாவிகள். அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு மரித்தார்களா? தேவன் அறிவார். மறுபடியும் பிறந்தார்களா? இல்லை, அவர்கள் மதத்திலே இருந்து மரித்தார்கள். இன்றைக்கு அவன் பரிசுத்தனாக, ஒரு புனிதனாக யார் மாறுகிறான்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவையே இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின் செல்லுகிறவன் மாத்திரமே பரிசுத்தனாக, ஒரு புனிதனாக மாறுகிறான். கவனியுங்க, மனிதன் இன்று இன்னும் ஒரு மனிதனை புனிதனாக்க முடியாது என்பதை நீங்கள் இந்த வழியிலே அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு அநேக அதாவது இன்றைக்கு மதங்கள், மதத்தின் தலைவர்கள் அநேக மனிதரை, இன்றைக்கு மரித்து போன மனிதர்களை புனிதர்களாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களை வணக்கத்துக்குரியவர்களாகவும் மாற்றி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, சத்தியம் இருக்கும் போது பொய்யை நம்பி ஓடாதே. சத்தியம் இருக்கும் போது பொய்யை நம்பி ஓடாதே. பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு தடவை இந்த பாடலை நான் உங்களுக்கு முன்னால் பாடியிருக்கிறேன். பொய்யை நம்பி எங்கே ஓடுறான்? பொய்யை நம்பி நித்திய நரக அக்கினிக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறான். பிரியமான பிள்ளைகளே,
இவ்வுலகத்திலே பாவியாய் பிறந்தவன் தான் பாவி என்று மனமுடைந்து இரட்சகர் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்று விசுவாசித்து அவர் தரும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவதே, அதாவது மனம் திரும்பி இயேசுவின் சீஷனாக மாறுவதே மறுபடியும் பிறத்தலாகும். இப்பொழுது யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை பாருங்கள். நான் வாசிக்கின்றேன். அங்கே ஆண்டவர் இயேசு நிக்கோதேமுவுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனியுங்க, இயேசுவினிடத்திலே வந்த இஸ்ரவேலின் போதகன் நிக்கோதேமு ஒரு சன்மார்க்கன். அவருக்கு இயேசு கூறிய அந்த வார்த்தையைத்தான் நீங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்டீங்க. அருமையானவர்களே, அவன் பெரிய போதகன். அவன் வந்து இயேசுவை புகழுகிறான். இயேசுவோ அவனுடைய புகழ்ச்சியை எல்லாம் ஏற்றுக்கொள்ள இல்லை. மாறாக என்ன சொல்றார் தெரியுமா? நிக்கோதேமுவே, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே, அதாவது சத்தியமாகவே சத்தியமாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த நிக்கோதேமுவுக்கே இந்த நிலையண்டா. இதை பின்பற்றுகிறவர்கள், அவனை பின்பற்றுகிறவர்கள் நிலை சிந்தித்து பாருங்க. நிக்கோதேமு இஸ்ரவேலின் பெரிய போதகன். அதே வழியில பாருங்க, சொருவ வணக்கங்கள் அற்றவன். இன்றைக்கு பெரிய போதகராக இருக்கிறார்கள், உலக தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சொருவ விக்கிர வணக்கங்களை உடையவர்கள். இல்லை என்று சொல்லட்டும், இல்லை, நிச்சயமாக அவர்கள் சொருவ விக்கிர வணக்கங்கள் உடையவர்கள். இவன் சொரூப விக்கிர வணக்கமே செய்யாதவன், நியாய பிரமாணத்தை கற்றுத்தேறியவன், வயது முதிர்ந்த மனிதன், பல அனுபவசாலி, பல ஆயிரம் மக்களை வழிநடத்துகிறவன், மிகவும் மதிப்புக்குரியவன். இவனே இன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை காணவில்லை என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிறாரே. தேவனுடைய ராஜ்யத்தை காணவில்லை அப்பா நீ என்று சுட்டி காட்டுகிறாரே. இவன் அப்படியாயின் இவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது எங்கே போவான்? சிந்தியுங்க, எங்கே போவான்? இவனது வழிநடத்தலுக்குள்ளே இருக்கிற ஜனங்களும் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள். ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பிறக்கின்ற குழந்தை என்ன செய்கிறது? இப்படி ஒரு உலகம் இருக்கிறதே என்று சொல்லி காணுகிறது. அவ்வளவு நாளும் 10 மாசமும் தாயினுடைய கற்பத்திலே இருந்த குழந்தை அந்த இருளுக்குள்ளே இருந்தது. இப்பொழுது இந்த உலகத்திலே பிறந்த பொழுது இப்படி ஒரு உலகம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி காணுகிறதல்லவா? ஆம், அந்த உலகத்திலே அது வாழப்போகிறது. அது இந்த உலக ராஜ்யத்துக்கென்று பிறந்திருக்கிறது. இந்த உலகத்திலே வாழப்போகிறது. ஆனால் இந்த உலகம் ஒரு நாள் அழியும். புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகம் ஒரு நாள் அழியும். அழியாத நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள இந்த பாவ உலகத்தை விட்டு அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒருவன் பிறக்க வேண்டி இருக்கிறது. அதுதான் மறுபடியும் பிறத்தல். அது அழியாத ராஜ்யத்துக்கென்று
அவன் பிறக்கிறான். இந்த அழியிற உலகத்திலே இருந்து இந்த அழியாத ராஜ்யத்திற்கென்று அவன் பிறக்கிறான். அருமையானவளே, பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறத்தலின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை கண்டவன் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியும். எப்படியாக அந்த குழந்தை உலகத்தை கண்டுதோ பிறக்கும் பொழுது அந்த உலகத்திலே அவன் என்ன செய்கிறான்? பிரவேசித்து அந்த உலகத்திலே வாழவடிக்கிறான். அப்படியாக அந்த உலகத்தை விட்டு மறுபடியும் மறு ராஜ்யத்துக்கென்று பிறந்தவன் அந்த ராஜ்யத்தை காணுகிறான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நிக்கோதேமுவே, நீ ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை தேவராஜ்யத்தை காண மாட்டான். பின்ன காணாதவன் எப்படி இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது அவன் பிரவேசிக்க முடியும்? சிந்தித்து பாருங்க. ஆகவே கண்டவன் மறுபடியும் பிறத்தலின் மூலமாக அந்த பரலோக ராஜ்யத்தை கண்டவன், இப்படி ஒரு ராஜ்யம் இருக்கிறதே என்று சொல்லி கண்டவன் அதற்குள்ளே செல்லுவதற்கு வழி என்ன? இங்கே இதே சுவிசேஷத்திலே 5வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்க. நான் வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? ஆம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தவன் பின்பு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். தேவனுடைய நீதியாகிய அந்த ஞான ஸ்நானத்தையும் அதன் மூலமாக பரிசுத்த ஆவியையும் பெற்றுக் கொள்ளுதலின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தகுதியை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். இதையும் இயேசு நிக்கோதேமுவுக்கு சொல்லுகிறார். என்ன தெரியுமா? சத்தியமாகவே சத்தியமாகவே என்று சொல்லுவதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்க. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது 22வது வசனத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு ஞான ஸ்நானம் பெற்றதும் அங்கே பாருங்கள், வானம் திறக்கப்படுகிறது என்று சொல்லி எழுதப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21, 22 நீங்க வாசித்து பாருங்க. வானம் திறக்கப்படுகிறது. பின்ன ஞான ஸ்நானம் பெற்ற பொழுது வானம் திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். அடுத்தது 3வது, வானத்திலே இருந்து ஒரு சத்தம் வருகின்றது, நீர் என்னுடைய நேசகுமாரன் என்ற அங்கீகாரம் கிடைக்கிறது. பார்த்தீர்களா? ஆகவே அருமையான பிள்ளைகளே, மறுபடியும் பிறந்தவன் ஞான ஸ்நானம் ஆகிய தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் போது வானம் திறக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரம் கிடைக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பின்ன வானம் திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வருகிறார். அங்கே தேவனுடைய பிள்ளை என்று அங்கீகாரம் கிடைக்கிறது. ஆகவே நான் கிறிஸ்டியன், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவதெல்லாம் என்ன தெரியுமா? இது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, அது மரண வழி. பின்ன பாவத்தின் அடிமைத்தன ஆவியினால் ஆளப்பட்டிருந்த நாம் இப்பொழுது அப்பா பிதாவே என்று சொல்லி தேவனை கூப்பிடுகிற அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆரம்ப ரட்சிப்பை பெற்றிருக்கிற நான் முடிக்க போறேன். இந்த ஆரம்ப ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் இத்துடன் திருப்தி அடைந்து விடக்கூடாது. நான் ரட்சிப்பு பெற்றுவிட்டேன், ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டேன், இதோடு சரி என்று திருப்திப்பட்டு விடக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே காணப்படும் தேவ ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிந்து உலக வழிபாடுகளுக்கு, அங்கே பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஆலோசனையை நாங்கள் பார்க்கிறோம். என்ன ஆலோசனை? இந்த உலக வழிபாடுகளுக்கு நம்மை விலக்கி ரட்சிக்கப்பட்டோர் கூட்டத்துடன் சேர்ந்து
கர்த்தர் இயேசுவுக்குள் நாம் வளர வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன் என்று சொல்லி போட்டு இன்னும் என்ன செய்கிறார்கள்? இன்னுமாக அந்த செம்மையாய் தோன்றுகிற அந்த மனுஷருடைய வழிகளிலே தான் இன்றைக்கு நிற்கிறார்கள். அருமையானவர்களே, இவ்விதமாக நாம் நம்மை இந்த உலக காரியங்களுக்கும் உலக சம்பிரதாயங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் மத அமைப்புகளுக்கும் விட்டு விலகி நாங்கள் அவருடைய ஐக்கியத்திலே நாங்கள் ஐக்கியப்படுறோம். இதைத்தான் நாம் சபை என்று சொல்லுகிறோம். அதற்கு முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று 2 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடக்கம் 18ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பாருங்க. பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வருபவனே எனக்கு சீசனாயிருக்கிறார். தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அதாவது இந்த உலக ஆசாவாசங்கள் சந்தோஷங்களை வெறுத்து நான் பரலோக ராஜ்யத்தை குறித்தொரு சிந்தனையோடு நான் சிலுவையை, என்னுடைய சிலுவையை, எனக்கு தரப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னே செல்லும் பொழுதுதான் நாம் உண்மையாகவே அவருடைய சீசனாய் மாறுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.